இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான 2 கிரகங்களுடைய அசைவு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார். சுக்கிரன் முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா. இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த 2 கிரக அமைப்பு உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் பாருங்க. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நமச்சிவாய. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான 2 கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு. ஒன்று, ஜூன் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார். சுக்கிரன் இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா. இந்த சுக்கிரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு 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 2 மாதமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னு. எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு, சரிங்க, அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியோட இந்த பிரச்சனை முடியுது. ஜூன் 1 சுக்கிரன் மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாகி இருந்தார். அப்போது இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார். இப்போது ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த 2 கிரக அமைப்பு, ஒன்று செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார். அதே போல் சுக்கிர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறார். இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், செய்தி அல்லது மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷத்துக்கு தான் இப்போ இந்த சுக்கிர பகவான் வரப்போகிறார். பொதுவாக இதனால் நிறைய பலன் அடையக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் தான். ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரை நிறைய அரசியல் தலைவர்கள் மேஷராசி இருக்க, குறிப்பாக பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை மேஷம்லாம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சிக்கல்கள், நான் சொன்ன மாதிரி அவப்பெயர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கையாக இருந்து அந்த நம்பிக்கையால் வரக்கூடிய ஒரு துரோகங்கள் அல்லது ஒரு பயம், இதனால் ஃப்யூச்சர் எப்படி அமையுமோ, இல்லை நம்ம உள்ளே இருக்கலாமா, வெளியில் வந்துடலாமா, இல்லை இதை எப்படி சமாளிக்கலாம், இந்த மாதிரி அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது தனியார் துறையில் கூட சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிஇஓ ரேங்கில் அல்லது அதுக்கு மேலே ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் டைரக்டர்ஸு, சேர்மேன்ஸு, அது மாதிரி நல்லா ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனாக்கா அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த சுக்கிரனுடைய வரவினால் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆக போகுது. அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய சாதாரண குடும்ப பெண்களாக இருந்தாலும், குடும்ப ஆண்களாக இருந்தாலும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், அல்லது ஒரு ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலுமே கூட மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருந்தார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருந்த காரணத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 2 மாதத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். நான்லாம் நினச்சே பார்க்கல சாமி, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட்டு போச்சு, நான் நினச்சே பார்க்கல, இப்படிலாம் நடந்து போச்சு, ஸோ இவ்வளோ லாஸு, இந்த மாதிரியெல்லாம் நான் ரொட்டேஷனு இந்த அளவுக்கு என் லைஃப் நான் பாதிக்கப்பட்டதே கிடையாது அப்படின்லாம் கதையாக சொல்லக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பகவான் நீச்சமான காரணத்தினால்
நிறைய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது, அல்லது வாக்குவாதங்கள், விவாதங்கள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். கணவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ஏதேனும் கொஞ்சம் விபரீதமாக இருந்திருக்கலாம், ஒரு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலைப்பட தேவையில்லை எனதருமை மேஷ ராசி அன்பர்களே. இந்த செவ்வாயுடைய நீச்சம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றம், முன்னேற்றம் ஏற்பட போகுது. பணவரவு, தனவரவு இருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். வேலை செய்கிற இடத்துல தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை, பிரளயமே உருவாயிடுச்சு, என்னை வச்சு ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய வீண் பழி அவமானம், ஒரு பெரிய பழியை போட்டுட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்க, ஒரு அப்படியே கார்னர் பண்ணுற மாதிரி என்னை செஞ்சுட்டாங்க சாமி, அந்த மாதிரிலாம் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால், வேலை செய்கிற இடத்துல ட்ரபுள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. அதே போல் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்பட போகுது. குறிப்பாக மங்கள விசேஷங்கள் நடைபெறும். திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், குறிப்பாக செகண்ட் மேரேஜஸ்ஸு, லவ் மேரேஜஸ்ஸு, அப்போ அந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும். திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தை மேஷராசி என்பவர்களை ஏதேனும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே ஆனால், சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்கும் உங்களுக்கு, அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ஏதேனும் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட ஸ்மூத்தாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் இப்போ இந்த ஆப்ரேஷன் இப்போ செஞ்சுக்கலாமா சாமி, எனக்கு அது சக்ஸஸ் ஆகுமா, பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். மருத்துவ செலவுகள் கை கொடுக்கும். உடல்நிலை, ஆயுள் பாவம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் பாவமும் உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது. ஸோ இந்த செவ்வாய் சுக்கிரன், இந்த இரண்டு கிரகமும் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு, இந்த பாம்பு பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இதனால மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம், ஜூலை மாதம் வரையிலும், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் எனக்கு இவ்வளோ பணம் மாட்டிக்கிட்டுச்சு, எனக்கு ஒரு 100 கோடி ரூபா வரணும், 50 கோடி ரூபா வரணும், நான் சில சிக்கல் அப்பயே மாட்டிக்கிட்டேன், ஸோ இதில் நான் எப்படி வெளியே வருவது, எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.